பகுதி பின்னங்களாக மாற்றுக. ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ எதாவது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கிறத நம்ம பகுதி பின்னமாக மாற்றணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம இதை மாற்றணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா படி எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3, அதுக்கப்புறம் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் 4. இந்த மாதிரி இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணால், இங்கே ஏபி அப்படிங்கிறது மாறிலி, ஏ அண்ட் பி அப்படிங்கிறது மாறிலிகள்னால் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும், இந்த ஏயை இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணலாம், இதோட எக்ஸ் ப்ளஸ் 3 பியோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு மேலே வரும். கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே பாருங்கள், ரெண்டும் டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இதை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஆக்சுவலி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால. அதை விட்டுட்டு எழுதலாம். ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ அடுத்து இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஒரு நிபந்தனை. ஸோ என்ன நிபந்தனை அப்படின்னா, நிபந்தனை க்ரியேட் பண்ணுறோம். கண்டிஷன் என்ன கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு வென் எக்ஸ் இங்கே மைனஸ் 4 இருக்குது, அதனால் வென் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், இந்த டேர்ம் என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 4 போட போகிறோம். அப்போ 4 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த இடத்துல 4 மைனஸ் 4, அதுக்கப்புறம் ப்ளஸ் பி, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் 4 ப்ளஸ் 3. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ 4 இந்த டேர்ம் வந்து 4 மைனஸ் 4 0, அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த இடத்துல பி 4 ப்ளஸ் 3 7. அப்போ 4 ஈக்குவல் டு 7b. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், b ஈக்குவல் டு 4/7 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். சரியா? அடுத்து இன்னொரு நிபந்தனை இப்போ இங்கே போடப்போம். அடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னா, வென் ரெண்டாவது நிபந்தனை வென் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 போட்டு இதை 0 ஆக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 போட்டு இதை நம்ம இது பண்ண முடியும். அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 போட்டோன்னா என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதை இந்த 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 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா, மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, இது மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் 3யும் மைனஸ் 4ம் 7 மைனஸ் 7 கிடைக்கும். மைனஸ் அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 3/7 அப்படின்னு இருக்கும். ஏ ஈக்குவல் டு 3/7. இப்போ நம்ம திரும்ப போயிட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to substitute the value. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும், இங்கு ஏபியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3/7 டிவைடட் பை என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3, அதுக்கப்புறம் ப்ளஸ் பிக்கு பதிலாக 4/7. இப்போ 4/7 இங்கே என்ன இருக்க போது, எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இது போல். அடுத்து இப்போ எழுதணும்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிச்சுட்டோம். பிரிச்சவங்க எழுதலாம், 3 மேலே நியூமரேட்டரில், மேலே கீழே என்னன்னா 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 4/7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இது ஒரு 5 மார்க் கேள்வி, நிறைய தடவை கேட்கக்கூடிய கேள்வி, ஈஸியான கேள்வி. இதை வந்து நல்லா எழுத ட்ரை பண்ணுங்கள்.
நன்றி.